எல்லோருக்கும் வணக்கம். யூடியூப்பில் நான் இப்போ வீடியோ போட்டு ரொம்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டால் சரி, அந்த காரணங்கள்லாம் சொல்லி உங்களோட மனசை புண்படுத்த விரும்பவில்லை. இன்று நமக்கு ஒரு நண்பர் ஒருவர் வந்திருக்கிறார். அவர் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஷோ பண்ணால் என்னன்னு கேட்டார். நானும் இது போல் எவனாவது ஒருத்தன் மாட்டுவானான்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். இது தானாக விழுது, மீன் தானாக வலையில் விழுந்தது. ஆரம்பிச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேள்வி கேட்க போகிறாருன்னு தெரியல. அவர் தன்னை பற்றிலாம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாரு. அது நல்லதாக போச்சு. குரலகரில் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்குள்ளாரியே வச்சுக்கோங்க. என்ன ஓகேவா? சாரி, இப்போ அவர்கிட்ட கேட்கலாம். என்ன கொஸ்டின் நீங்கள் கேட்குறீங்க? ஓகே, அவருடைய வீட்டுக்காரிங்க பக்கத்தில் இருக்கா. அவர் என்ன கேள்வி கேட்குறது? நானே கேட்டு விட்றேன் அப்படின்ட்டு வரா அவ. நான் கொஞ்சம் வாய்மூடி கொஞ்சம் அப்படியே இருக்கீங்களா? இது 2 பேரும் மென் டு மென் அப்படின்னு சொன்னேன். சரி, இப்போ அதனால் எப்படியாவது அங்கேருந்தே கத்த போகிறான்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ண முடியும்? சொல்லுங்கள். கடவுள் இருக்காரு இல்லைங்கிறத பற்றி ஒருத்தர் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. ஆமாம், ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இல்லாமல் எப்படி எல்லாம் வந்திருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஓகே, அதுக்கு பதில ஒரு கடவுள் முன்னாடியே நீங்கள் இந்த கொள்கையை கேட்குறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அடுத்த கொஸ்டின். அது சரிதான், கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க தான் அப்படி சொல்கிறாங்க நான் கடவுள்னு. அப்போ உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதா? இல்லை, கடவுள் நம்பிக்கை உள்ளவன் நான் கடவுள்னு சொல்ல மாட்டான். நீங்கள் கவனிச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க தான் எல்லாம் நான் கடவுள்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை இந்து மதத்தில் கடவுள் அது இல்லை அது வேறு. இப்படின்னா நான் கடவுளுங்கிறது நார்மலாக இருக்க இப்போ சொல்கிறேன். இது அவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா கடவுள் அவதாரம்னு சொல்லிடுவோம். அது பணம் பண்ணுற வேலை. அவனுக்கு பியூராக உங்கள் பணத்துக்காக வராங்க, நீங்கள் கேட்க விரும்புகிறதெல்லாம் சொல்கிறாங்க. பட் அவன் கடவுள்னு கூட இவனு சொல்ல முடியாது. கடவுள் அவதாரம்னு சொல்லுவான். இப்போ ஜக்கி வாசுதாவுங்கிறான், அகம் பிரம்மாஸ்மே என்ன சொல்கிறாங்க, அது பேர் வச்சுக்கிறான். இப்போ இவனே இருக்கான். எனக்கு பிடிச்ச இந்த சாமியார்கள் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு பிடிச்சவங்களும் இருக்காங்க. அதில் முகம் அதிகமாக பிடிச்சவன் இந்த திருவண்ணாமலையிலேருந்து வந்த அவன் பேர் என்ன, எவனோ ஒருத்தன் 10வது வரைக்கும் படிச்சிருக்கான். அடிக்கடி சொல்லிக்குவான் 10வது வரைக்கும். தனியாக ஒரு ஐலண்டே வாங்கியிருக்கான். அது இல்லாமல் சரி, அந்த விஷயத்துக்கெல்லாம் போகணும். நித்யானந்தா அடுத்த விஷயத்துக்கு தான் போகணும். நித்யானந்தா அவன் கடவுள்னு சொல்லிக்கிறான்னா என்ன கிடையாது, அவன் சொல்கிறது இல்லை. அதே மாதிரி தான் எல்லாமே. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பாருங்கள், கடவுள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அது த க்ளோசஸ்ட் தே மே கோ மேபி கடவுள் அவதாரம் அப்படின்னு, அதாவது அப்படி சொல்லலாம். அதாவது ராமர் கடவுள் அவதாரம் தானே, அது மாதிரி இது மாதிரி சொல்லுவாங்க. தவிர அவங்க கடவுள்னு சொல்லிக்கிறது இல்லை. அது நான் நோட்டீஸ் பண்ணது உண்டு. பட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாம் தெரிந்தவர்கள் மாதிரியும் அந்த இது கருத்து கொடுத்தவர்கள் மாதிரியும் அப்படின்லாம் சொல்லிக்குவாங்க. நீங்களாக கடவுள்னு நினச்சிக்கிட்டு பணம் போடணுன்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா அது உங்கள் தப்பு. அவங்க கடவுள்னு சொல்லிக்கிறது இல்லை. என்ன